வணக்கம் சார். வணக்கம் சார். குட் ஈவினிங். முன்ன ஃபஸ்ட்டு பெயின் மேனேஜ்மெண்ட்னு வந்தவங்க. அது பெயின் குறைஞ்சதுக்கப்புறம் மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்தோம். இப்போ வந்ததுலேருந்து எப்படி இருக்குது, இப்போது என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா கிளியராக இருக்கும் சார். இங்கே வந்ததோட மோட்டிவ் என்னவோ அது இது வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கு சார். ஓகே சார். 3 இயர்ஸாக நான் ஸ்ட்ரோக் சஃபர் ஆகிட்டுருக்கேன். ஸ்ட்ரோக் வந்தது எனக்கு லோ பேக் பெயின் ரொம்ப ஹெவியாக அக்ரவேட் ஆகிடுச்சு. ஓகே. ப்ளஸ் நான் ஸ்ட்ரோக்குக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்றது உங்களோட அப்ரோச் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒருத்தங்களுக்கு பெயின் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவோம். ஸ்ட்ரோக்குங்கும்போது அந்த மொபிலிட்டி கம்மியாக இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ண இன்னும் கஷ்டம். அதுக்கு பெயினுக்கு தான் நீங்கள் வந்தீங்க. வந்ததுக்கப்புறம் சொன்னால் இதுக்குமே சரி பண்ண முடியும்னு. ஏன்னா அப்போ ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட்டு நமக்கு தெரியாது, பெயினுக்கு தான் வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுங்களா? ஓகே சார். சார், நான் வரும்போது எனக்கு இப்போ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் ஒரு டிபெண்டன்சி இல்லாமல் என்னால் வெளியே வர முடியாது. ஓகே சார். இன்னைக்கு அதாவது இப்போ நான் வந்த ஸ்டேஜுக்கு இன்றைக்கி இப்போ நான் எங்கேயுமே நான் இண்டிபெண்ட்டாகவே வெளியே எங்கேயுமே போக முடியுது, வர முடியுது. ஓகே சார். ஓகேங்க. வேறு பெயின் எல்லாம் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச பெயின் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச ரொம்ப நாள் ஆகுது. இப்போ ஒரு 2-3 மந்த்ஸ் மேலே. அதுக்கப்புறம் பெயின் ஏதாச்சும் வந்துச்சுங்களா? இல்லை சார், பெயினுங்க எதுவும் இல்லை. நோ பெயின், நோ டிஸ்கம்ஃபர்ட். ஓகே சார், ஃபைன். இது சார் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட்டோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்க? என்னென்ன மாதிரி? மொபிலிட்டி கெய்னிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு சார். ஏன்னா நான் ஹெவி ஸ்பேசமோட வந்தேன். ஓகே சார். கை கால் மசில்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இருக்கும், எந்த மூமெண்ட்டுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஓகே. பட் நான் வந்ததுக்கு இங்கே இப்போ நிறைய ஒரு மசிலோட ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சது. ஓகேங்க. நீ இப்போ ஐ எம் வெரி மச் ஃபைன் பெட்டர் அப்படின்னே சொல்ல முடியும். மல்டிபிள் காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறோம். கம்பைன் பண்ணி பண்ணோம். ஒவ்வொன்றும் அதோட ஒர்க்கு சார். உங்களோட கைண்ட் வேர்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட வே ஆஃப் அப்ரோச்சாக இருக்கட்டும், உங்களோட ட்ரீட்மெண்ட் ஸ்டைல் எல்லாமே யூனிக்காக தான் இருக்கும். ஓகே சார். ப்ளஸ் உங்களோட இங்கே நான் வரதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஓகே ஓகே சார். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதுவே எனக்கு இங்கே வந்தானே அந்த ஹோலிஸ்டிக் ஹீலிங்காகவே ஃபீல் ஆச்சு. வர ஆரம்பிச்சது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சார். நான் போகாத இடம் கிடையாது. ஓகே சார். இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரோக் ரெக்கவரியாக இருக்கட்டும், எங்கேயுமே எனக்கு நான் இம்ப்ரூவ்மெண்ட்னு எதுவுமே பார்க்க முடியாது. போகிற இடமே என்னை கேட்பாங்க. ஓகேங்க. அதாவது என்னோட ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஓகேங்க, முன்னாடி இருந்ததுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. எனக்கு எதுவுமே ஆன்சரே இல்லை அவங்கக்கிட்ட. இப்போ இங்கே வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க என்னை கேட்கும்போது தான் நான் ஒரு இதுக்குமே எனக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இந்த இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். ஓகே சார். அதே மாதிரி சார், இப்போது எப்படி சொல்லாங்க, நம்ம ஆல்மோஸ்ட் இங்கே கொடுத்த எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இந்த கைக்கோ கால்க்கோ அந்த மசிலுக்கு மேலே பண்ணல. ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல ஒரு நியூட்ரிஷன் ஆகட்டும், ஸ்பைன் ஆகட்டும், அப்படி தான் ஒர்க் பண்ணோம். பட் முன்னாடி கையில் காலில் எக்ஸசைஸ் பண்ணியிருப்போம் அந்த மசில் இண்டிவிஜுவலாக. ஸோ அதை விட இது எப்படி இருந்ததுங்க கம்பேரிட்டிவ்லி? எல்லாமே இப்போ கை கால் இதாகலையும் போது இதுக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணுங்க தான் மெஜாரிட்டி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸசைஸ் பண்ணாமல் வேறு இடத்துல எக்ஸசைஸ் பண்ணால் இது சரியாகுன்றது, இல்லை வேறு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணால் இது சரியாகுன்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்டப்போ எப்படி இருந்ததுங்க? அதான் இத்தனை நாள் பண்ணிகிட்டு இருந்தீங்க. பட் இது ஒரு வித்தியாசமாக இருந்ததுன்னு கேட்டப்போ எப்படி இருந்தது? இப்போது அது பெனிஃபிட்ஸ் கொஞ்சமாக பார்க்க வரும்போது எப்படி இருக்குது சார்? இப்போ 3 இயர்ஸுக்கும் இந்த லாஸ்ட் இந்த 3 மந்த்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சார் ஓவரால் என்னோட ரெக்கவரி பர்சன்டேஜ் ஐ வுட் சே அரௌண்ட் லைக் 85 to 95. ஐ எம் ஆல்மோஸ்ட் தேர் அப்படி தான் நான் சொல்ல முடியும். ஓகே. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு ஹெவியாகவே கொடுத்தது. இப்போ நான் ஸ்டாண்டிங் பண்ணுறனாவே என்னோட போஸ்டரை எல்லாருமே என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஏன் இப்படி நிற்கிற, ஸ்ட்ரைட்டாக நில்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஓகே சார். இன்னைக்கு என் கண்ணாடியை நான் திடீர்னு நான் பார்க்கும்போது அது ஓகேங்க, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நான் பழைய மாதிரி எனக்கு என்னால் பார்க்க முடியுது. கொஞ்சம் ஓகே சார், ஃபைன். ஓகே சார். அந்த மிச்சம் இருக்கிறதுமே போக டைம் சேம் ஃபாலோ பண்ணால் சரியாயிடும். ஸோ அதாவது எப்படி சொல்லாங்க, இன்ஸ்பைட் ஆஃப் அந்த 3 இயர்ஸ் இது பண்ணியுமே ஒரு ரிசல்ட் கிடைக்காம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் ஸ்டில் தேடிட்டே இருந்தீங்க ஒரு இதுக்கு. அதுக்கான ஆன்சர் தாங்க. ஸோ பாருங்கள், எதுவுமே ஃபாலோ பண்ணால் கம்ப்ளீட்டாகவே ரிவர்ஸ் ஆகிடும். ஒரு நாள் நீங்களாலும் தோலில் கை போட்டு ஒரு வீடியோ பண்ணுவோம். சரிங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே சார். சரிங்க சார், பாருங்கள், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.